எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை ஏற்றதிலிருந்து தற்பொழுது வரை பிரச்சினை தான் தலைக்கு மேல் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் அறிவித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதிகளில் வேட்பாளருக்கு செல்வாக்கு இல்லாத காரணத்தினால் தேர்தலுக்கு முன்பே தற்பொழுது கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் ராமநாதபுரமாக இருக்கட்டும், தேனி, தற்பொழுது வட சென்னை, தென் சென்னை போன்ற இடங்களில் அனைத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் தலைமை சரியில்லாத காரணத்தினால் தொண்டர்களும் தற்பொழுது தொகுதி பங்கீடு சரியான நிலையில் ஒதுக்கப்படாத காரணத்தினால் அதிமுகவின் அடிப்படை தொண்டர்கள், மாநகராட்சி செயலாளர்கள் இவர்கள் அனைவரும் தொகுதிகளில் இறங்கி வேலை செய்ய மறுத்து வருகிறார்கள். இதனால் தற்பொழுது தலைமை சரியில்லாத காரணத்தினால் தொண்டர்கள் இறங்கி வேலை செய்யாத முடியாத நிலை உருவாகி இருக்கிறது. இதனால் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்றும் கூறப்படுகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல 40 தொகுதிகளிலும் அதிமுக தோல்வியை தழுவும். 2019ஆம் ஆண்டு 40 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட அதிமுக தேனியை மட்டும்தான் கைப்பற்றியது. அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவிய அதிமுக தற்பொழுது 40 இடங்களிலும் கூட்டணி வைத்துக்கொண்டும் தோல்வியை தழுவும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதைத்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே கூறி வந்தார். எடப்பாடி பழனிசாமியிற்கு தேவை பணம், பதவி மட்டும்தான். மக்களிடையே அதிமுகவின் இருக்கக்கூடிய அவப்பெயரை இவர் கூட கொஞ்சம் மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே திமுகவினர்கள் அதிமுகவின் மீது மிகப்பெரிய ஒரு பழியை சுமத்தி வருகிறார்கள். பாஜகவின் பி-டீமாக செயல்பட்டு வருவதாகவும் சிறுபான்மையினரை ஒடுக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது என்று திமுகவினர்கள் செயல்பட்டு வருவதே அப்படியே அதற்கு சாதகமாக அதிமுகவின் தலைமை தற்பொழுது செயல்படுத்தி வருவதாக கடுமையான குற்றச்சாட்டையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் இது தொடர்பாக 40 தொகுதிகளில் பங்கீடு பற்றிய விவரங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒருவர் கூட ஏழை என்று நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. அனைவரும் வசதி வாய்ப்பு உடையவர்கள் தான். பணத்தை பெற்றுக்கொண்டு தகுதி இல்லாதவர்களுக்கு தொகுதிகளை பங்கீடு செய்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு ஊகமும் வெடித்திருக்கிறது. உதாரணத்திற்கு ராமநாதபுரத்தை எடுத்துக்கொள்வோம். ஓபிஎஸ் அவர்களுக்கு போட்டியாக செல்வந்தராக இருக்கக்கூடிய பெருமாளை நிறுத்தியிருக்கிறார். இந்த நிலையில்தான் இவர் பணக்காரராக இருந்து மட்டுமல்ல, பிரபல அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கின் காரணமாக நிச்சயமாக டெபாசிட்டை இழப்பார் என்றும் ராமநாதபுர தொகுதி மக்கள் தற்பொழுது கூறியுள்ளனர். ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுர தொகுதியில் போட்டியிடுவதால் அத்தொகுதி விஐபி தொகுதியாக மாறியிருக்கிறது. 3 முறை முதல்வராக தேர்வு செய்யப்பட்டவர் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் களத்தில் இறங்கியிருப்பதால் அத்தொகுதி மக்கள் தற்பொழுது உற்சாகத்திலும் பாதுகாப்பு நிறைந்து காணப்படுவதாக தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதிமுக அழிவை நோக்கி கொண்டிருப்பதாக ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது உண்மையா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக